ஒரு உருண்டையை உடச்சி சோத்து கூட சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பாருங்க, மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துக்கோமா. சரிங்க, கொஞ்சம் நல்லா கண்ணை போட்டுலாம் இப்போ தான் வந்து சூப்பரான கலரே தெரியுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கடலைப்பயிறு உருண்டை குழம்பு தான் வைக்க போகிறோம். வாங்க எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம். இது என்ன புதுசாக இல்லை, ரொம்ப எப்போ வச்சு சாப்பிட்டுக்கிறான்னு ரொம்ப நாளாக அது வச்சு இப்போ தான் வைக்கலாம்னு எண்ணம். வைக்கலாம். சரிம்மா, வைக்கலாமா? வைக்கலாம். சரி, அதுக்கு ஃபஸ்ட்டு கடலைப்பயிறு எடுத்து ஊற வச்சுக்கிறேன். கடலைப்பயிறு வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி வந்துடுறேன். சரியா? பாருங்க, வடைக்கு அரைப்பாங்களா அந்த மாதிரியா? அரை மணி நேரம் ஊற வச்சு கடலைப்பயிறு எடுத்துக்கினீங்க. ஆமாம், திட்டமான கடலைப்பயிறு தான் எடுத்துக்கலாம், ரொம்ப கனமாக எடுத்துக்கலாம். வடை சுத்தனா கொஞ்சம் கனமாக எடுத்துக்கலாம். இது குழம்புக்கு தானே திட்டமாக எடுத்துக்கிறோம். கொஞ்சமாக பிடிச்சி போடணும். ஆமாம், அதனால் சரி சரி. இதுக்கு தேவையான முக்கு வந்து வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் ரெடி பண்ணி அரிஞ்சு எடுத்து வந்துடுறேன். சரி, எடுத்துன்னு வந்து காட்டுங்க. கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோமா. சரிம்மா. புளியோண்டு உப்பு போட்டுக்கிறோம். சீரகமாக நான் போட்டுக்கிறேன். போட்டு குறைப்பாக அரைச்சி வந்துடுறேன். சரிம்மா. தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோமா. சரிம்மா. கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 2 பச்சை மிளகா. இதை போய் நான் அரைச்சி வந்துடுறேன் குறைப்பா. சரிம்மா. இங்கே பாருங்க, கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி வந்துட்டுனா இப்போ இது கொஞ்சம் வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோமா. உப்புலாம் நம்ம அப்பயே போட்டோம். கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறீங்களா? கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். பேசிஞ்சு உண்டை உண்டே சின்ன சின்ன உண்டே போட்டுக்கலாம். பிடிச்சி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வானலில் வந்து உண்டை போட்டு எடுத்துக்கலாம். அப்புறமா குழம்பு வைக்கலாம். சரிம்மா. இங்கே பாருங்க, உண்டை உண்டே பிடிச்சிட்டு பாரு. இப்போ எப்படி எண்ணெயில் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் எடுத்துக்கலாம். சரிம்மா. எண்ணெய் கொஞ்சமாக தான் ஊற்றிக்கிறேன், கனமாக தேவை. சரிம்மா. ஜெயஸ்ரீ, இங்கே பாரு, அழகாக எண்ணெயில் போட்டு எடுத்துட்டேன். எண்ணெயில் போட்டு எடுத்த மாதிரியே தெரியல. நீங்கள் பிடிச்சி வைக்க பார்த்து எப்படி இருந்தது? அதே மாதிரி இருந்தது. வடை சுட்டாக இருந்தால் நல்லா கொஞ்சம் நல்லா மொருவாக தேஞ்சி எடுக்கணும். இது கொஞ்சம் முக்கால் வேக்காட்டில் தான் எடுத்துக்கணுமே. சரிம்மா. இப்போ குழம்பு வைக்க ரெடி பண்ணலாம். அந்த எண்ணெயில் கொஞ்சம் கடுகுலாம் சேர்த்துக்கிறேன். சரிம்மா. கடுகு சீரகம்மா பொரியுதுடா. நம்ம அரிஞ்சு வச்சு வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாவா? சரி, சேர்த்துங்க. வெங்காயம் மூட்டி என்ன அதிகமா? அரிஞ்ச 2 வெங்காயம் பெரிய வெங்காயம் ஆயிடுச்சு. சரி, அரிஞ்சு அதை அப்படியே வச்சுட்டாங்க. பாதி வெங்காயம் சேர்க்காத. சரிம்மா. 2 பச்சை மிளகாய் சேர்த்தே போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கண்ணாடி பார்த்துக்கு நான் வதக்கணும். ஆமாம். போட்டுக்கிறோமா. சரிம்மா. பாப்பா, பூண்டுக்கு சேர்த்துக்கிறோமா. பூண்டு நல்லா வெங்காயத்துக்கு நல்லா வரட்டும். சரிம்மா. தட்டி போட்டால் வாசனை வரல, தட்டி போடலாம்ல? தட்டியும் போடலாம், இப்படியும் போடலாம். சரிம்மா. பாப்பா, இந்த பாரு, வெங்காயம் நல்லா வதங்கிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். சரிம்மா. நல்லா வதங்கிட்டோம். தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு கொஞ்சம் தூள்லாம் போடலையா? போடணும், மஞ்சள் போடணும், புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றணும். ஒரு பட்டை வச்சு வரும், ஒரு புளி வச்சு ஊற வச்சிடணும். கரைச்சி சேர்க்கணும். சரிம்மா. பார்க்கலாம். ஜெயஸ்ரீமா, என்னம்மா? இங்கே பாரு, மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துக்கோமா. சரிம்மா. கொஞ்சம் நல்லா கண்ணை போட்டுனா இப்போ தான் வந்து சூப்பரான கலரே தெரியுது. தெரியுதா? ஆமாம், மஞ்சள் சேர்த்தா தான். ஆமாம். வீட்டு மிளகாத்தூள் வந்து 2 கண்டில் வந்து சேர்த்துக்கிறோமா. சரிம்மா. ஆனால் இது வந்து காரம் அது கம்மியாக இருக்குது, லைட்டு அசைஞ்சுது. ஆனால் 2 கண்டு சேர்த்துக்கிறோம். அடிக்கடி இப்போ மிளகாத்தூள் அரைக்கிறீங்க. ஒரு டைம் காரம் அதிகமாக அரைக்கிறீங்க, ஒரு டைம் கம்மியாக அரைக்கிறீங்க. நம்ம பக்குவத்தில் அரைக்க முடியாது. மிளகா வந்து ஒரு மிளகா வந்து காரமாக இருக்கும், ஒரு மிளகா வந்து காரம் கம்மியாக இருக்கும். கரெக்டாக ஒரு 1/2 கிலோ மிளகா போட சொல்லுவோம், அவங்க போட்டு வந்துடுவாங்க. அதில் காரம் கம்மியாக மிளகாயை பொறுத்து தான் இருக்குது. நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. புளி கரைச்சி நீங்கள் சேர்த்துக்கிறோமா. சரிம்மா. நமக்கு தேவையில்ல தண்ணி ஊற்றிக்கிறோம்.
சரிம்மா. குழம்பு வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. காரக்குழம்பு வாசம் தான் வந்து அடிக்குது. காரக்குழம்பு வாசம் தான் அடிக்கும். தேங்காய் கொஞ்சம் அரைச்சிடும்ல, அது சேர்த்துக்கோமா. சரிம்மா. தேங்காய் கூட என்ன சேர்த்து அரைச்சிங்க? தேங்காய் தான் அரைச்சேன், வேறு எதுவும் சேர்க்கல. சரி பாப்பா. புதினா தழை கருவேப்பிலை தழை போட்டுக்கிறோமா. சரிம்மா. புதினா தழைல கொத்தமல்லி தழை எதுக்கு புதினா புதினா டக்கு டக்குன்னு கீழே வர மாட்டேது, வாயில் வர மாட்டேதா. இந்த உண்டை கோட்டை பிடிச்சிருல, அதையும் ஒன்று சேர்த்துக்கிறேன். உண்டை கோழிக்கட்டையா? இந்த உண்டை பிடிச்சிக்கிற இல்லையா, அதையும் சேர்த்துக்கிறோம்மா. சரிம்மா. உண்டை கோழிக்கிட்ட தான் வருது. இன்னும் குழம்புல போக தெரிய மாட்டேங்குது. குழம்புல காணவே காணோம். குழம்பு சுண்டு சுண்ட தெரியும். ஆமாம், சரி. நல்லா சுண்டி வரட்டும், நம்ம பார்க்கலாம். ஃபைனலாக வந்து உண்டை குழம்பு வந்து ரெடி ஆயிடுது. நல்லா கொச்சி வந்தப்போ நம்ம சாப்பிட்ற வேலை தான். சரிம்மா. பாரு ஜெயஸ்ரீ. சரிம்மா. குழம்பு கொச்சிட்டா பாருங்க. குழம்பு கொச்சிட்டு ஆனால் உள்ளுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. ஏன் தெரிய மாட்டேங்குது பாரு, சூப்பராக இருக்குதா. கட்டியாக வாங்கிட்டு வர குழம்பு போதும். நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். சரிம்மா. பாப்பா, நான் திட்டமாக சோறு படம் ரொம்ப நான் ஃபஸ்ட்டு ஊற்றி டேஸ்ட்டு பார்க்குறேன். நல்லா தான் இருக்கும். எண்ணெயும் போட்டு சாப்பிட்டு பார்ப்போம். பெருசு பெருசாக இருக்குது. நான் பிடிக்கும்போது சின்ன சின்னதாக வந்து இதில் தண்ணி நல்லா கோத்து ஊற ஊற பெருசாக அவ்வளோ சாப்பிடும். நாக்கில் வச்சு ஊறுதா? ஆமாம், சுடுதானா. சுட சுட சாப்பாடு சுட சுட இருக்குது, குழம்பு சுட சுட இருக்குது. சூப்பராக இருக்குதும்மா. ஒரு உண்டையை உடச்சி சோத்து கூட சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பாருங்க. அவ்வளோதான் சார் ஜெயஸ்ரீ. நம்ம வீட்டில் வந்து சுட சுட நல்லா உண்டை குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு. யாராக இருக்கலாம் இந்தமாரி கடலப்பயில உண்டை குழம்பு வச்சு சாப்பிட்டா பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுவாங்க. சாப்பிட்டு பார்த்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிடாதவங்க வந்து உண்மையுமே ட்ரை பண்ணி பாருங்கள், சும்மா சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத கிராமத்துக்கு போன சேனல் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பராக வீடியோ நம்ம மீட் பண்ணலாம். இப்போ வந்து போய்ட்டு வரோம். டாட்டா பாய்.